வணக்கம். பீட்ரூட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 125 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணின்னு ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அரிசியை ஊற வைக்கும்போதே தண்ணியை அளந்து ஊற்றிடணும். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2-3 பூண்டு பல், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை நல்லா மெலிசாக துருவி வச்சுருக்கேன். இது துண்டாக கட் பண்ணி வச்சாலோ இல்லை பெருசாக துருவி போட்டாலோ சாப்பிடும்போது வாய்க்கு வரும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பொறுக்கி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி நல்லா சன்னமாக துருவி வைக்கும்போது நல்லா அரிசியோடு கலந்து வெந்துடும். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அதோட 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து வதக்கி தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னு அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினோன்னே அதோட கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்ல மசாலாலாம் சேர்க்கும்போது கட்டாயமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும், அப்போ தான் வயிறு புண்ணாகாமல் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினோன்னே நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் போட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். சாதத்துக்கு தேவையான உப்பை எப்பயும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பை பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதங்கினோன்னே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டுக்குன்னு தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, அரிசிக்கான தண்ணி மட்டும் போதும். அதில் இருக்க ஈரப்பதத்திலே அது வெந்துடும். இது நல்லா கலந்து விட்டுட்டு அதோட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது சாதம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா கொதி வந்தோடனே மூடிட்டு வெயிட் போட்டுட்டு நான் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் விட்டால் என் குக்கரில் சாதம் நல்லா வெந்திருக்கும். ஒரு விசில் வந்துடும் சிம்லேயே. ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே திறந்து பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இது மேலே இருக்க பீட்ரூட் கலர் கொஞ்சம் ஃபேடாக இருக்கும், அந்த ஆவி டைரெக்டாக படுறதால. கீழே இருக்கிறதெல்லாம் நல்ல கலரில் இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறினோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸ் ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.